இடிச்ச அந்த பைக்குக்காரரை முத்து துரத்திக்கிட்டு போறாரு. முத்து சேஸ் பண்ணி போய் புடிச்சிடுறாரு அந்த பைக் ஓட்டுனவரை. பைக்ல வந்தா உனக்கு கண்ணு தெரியாதான்னு அடிக்கிறாரு அவரை போட்டு. ரோட்ல யாராவது வந்தா நிக்க மாட்டியாடா? சாரி சார், தெரியாம அடிச்சுட்டேன். நீ அவ்வளவு பெரிய ஆளாடா, நிக்க மாட்டியாடா? முத்துவை அடிக்கிறத சிட்டி பாக்குறாரு. வண்டி வருது. என்ன ஆச்சுன்னு முத்துவை பார்த்து கேக்குறாங்க. 4 தெருவை தாண்டி இவன் ஒரு வயசான அம்மாவை இடிச்சுட்டு நிக்காம போயிட்டான் சார். சார் எனக்கு தெரியாது சார்னு அந்த பைக் ஓட்டிட்டு வந்தவர் சொல்றாரு. இங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இப்பதான் தகவல் வந்துச்சுன்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவன் தான் ஓவர் ஸ்பீடா வந்து இடிச்சுட்டான் சார். நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே, இதுக்கு முன்னாடி என்கிட்ட அடி வாங்கியிருக்கேல்ல, உனக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? தெரியும் சார். சார் என் கார்ல ஒரு ட்ரிப் சவாரிக்கு வந்தான். பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தான் சார். ஏற்கனவே அப்பவே அடி வாங்கியிருக்கான் சார். ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கதா சொன்னாங்க சார். என்னடா சரியானதுக்கு அப்புறம் அதே வேலையதான் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? சார் இவனெல்லாம் வெளியே விடாதீங்க சார், உள்ள புடிச்சு போடுங்க சார். சார் என்னை ஒருத்தன் அடிக்க வந்தான் சார், அதனாலதான் சார் இப்படி. என்னடா கதை சொல்றியா? வண்டியில இரு. சிட்டி அத பாத்துக்கிட்டு இருக்காரு. அத போன்ல ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாரு. முத்து வர்றப்ப ஒளிஞ்சுக்கிறாரு சிட்டி. போட்டோவை ரோஹிணிக்கு அனுப்பிட்டு இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மெசேஜ் அனுப்பி விட்டுருலாம்டா. மனோஜும் ரோஹிணியும் சாப்பிடுறாங்க. மனோஜ் கேக்குறாரு, சாம்பார கொஞ்சம் ஊத்துமா ரோஹிணி? இப்பதானே நிறைய ஊத்தி சாப்பிட்ட மனோஜ், திரும்பியுமா? நல்லா இருக்கு ரோஹிணி, இன்னும் கொஞ்சம் வச்சா என்ன? இந்த சாம்பாருக்கு இட்லி காம்பினேஷன் சூப்பர். இந்த முத்துப்பைய ஒரு வகையில லக்கி தான், உனக்கு நல்ல சமைக்கிற பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. மீனாவுக்கு பூ கட்டுற டேலண்ட்டை விட சமைக்கிற டேலண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரோஹிணி, ஆமா மனோஜ் நல்லா சமைக்கிறா. ஆனா ரோஹிணி நேத்து டின்னர் தான் ரொம்ப சொதப்பலா இருந்துச்சு. மனோஜ் நேத்து குக் பண்ணது நானு. இல்ல ரோஹிணி சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆகி சொதப்பல்னு சொல்லிட்டேன். நீ பண்ணதெல்லாம் சான்ஸே இல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரவே வராது. போதும் மனோஜ், உடனே சமாளிபிகேஷன்லாம் வேண்டாம். மீன அளவுக்கு எனக்கு சமைக்க வராது, அது எனக்கே நல்லா தெரியும். ரோஹிணி நீ சமையல்ல வேற லெவலு. நேத்து பண்ணிய குருமா அது என் நாக்குல இன்னமும் நிக்குது. நேத்து பண்ணது சாம்பார் ரொம்ப வலியாத மனோஜ், போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு. போன்ல இருக்க மெசேஜ பாக்குறாங்க ரோஹிணி. ரொம்ப சந்தோஷமாறாங்க. வா பார்வதி, இப்பதான் சமையல முடிச்சேன். தூக்கத்துல சமைக்கிற வியாதி எதுவும் இருக்கா? உன்ன மறந்து சமைச்சிட்டியா என்ன? என்ன கிண்டலா பார்வதி? நான் உன் வீட்டுக்கு பல ட்ரிப் வந்திருக்கேன். உனக்கு சமைக்க தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். சமைச்சு நான் ஒரு ட்ரிப் கூட என் கண்ணால பாக்கலையே. இன்னைக்கு என்ன சமையல்? வேற பார்வதி, என் வகுத்தறிச்சல கொட்டிக்கிறாத. நான் தலை விதியேன்னு சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன உன் விதி மாறுச்சு? அந்த பூ கட்டுறவ என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே என் விதி மாறிடுச்சு. சொகுசாதான் இருக்கா, நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. பேச்சு இங்க எடுபடுறதே இல்ல. என்ன விஜயா அது? எங்க ஒரு மருமக இருக்க வீட்லயே மாமியார்க கால் மேல கால் போட்டுட்டு ஜம்பமா இருக்காங்க. 3 மருமக இருந்தோம், உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. பேச்சுக்குதான் 3 மருமக இருக்காங்கன்னு சொல்லிக்கணும். அந்த பூ கட்டுறவ என்ன மதிக்கவே மாட்டா. நான் ரவியோட பொண்டாட்டி, அவ என்ன ரகம்னு இப்ப எனக்கு புரியவே இல்லை. அவளும் பெருசா நான் சொல்றது எதையும் கேட்டுக்கிறது இல்ல, அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறா. நீதான் ஓரளவு என் பேச்ச கேக்குறவ, என் மூலியமா வந்தவ தானே ரோஹிணி, அதான் உனக்கு இந்த மரியாதையை கொடுக்கறா. விஜயா அவ வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்லையா? அவங்கதான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்களே. ரோஹிணி ஸ்டுதிய பத்தி எனக்கு கவலை இல்ல பார்வதி, இந்த கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த மீனா காலையில கிளம்புனா சாயங்காலம் சாப்பாட்டுக்கு தான் வர்றா. திரும்பி கிளம்பி போய் பூ குடுக்குறேன்னு சொல்லிட்டு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பியே வர்றா. அப்படியா விஜயா? எல்லா வேலையும் நீ தான் பாக்குறியா? வழி நாங்க சாப்பிட வேண்டாமா? மீனா வாசல்ல பூக்கடை வச்சிருந்தப்ப வெளியும் வேலைய பாப்பா, உள்ளேயும் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. ஆபரேஷனுக்கு போன் பண்ணி அவ கடையை எடுக்க வச்சு நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன். அப்பனா மீனாவோட கடையை காலி பண்ண வச்சது நீந்தானா விஜயா? என்கிட்ட மறைச்சிட்டியே இந்த விஷயத்த. பாவம் கஷ்டப்பட்டு கடை போட்டிருந்தா, இப்படி காலி பண்ண வச்சுட்டியே. பார்வதி அவரு வெளியே போயிருக்காரு, வந்துட போறாரு. சத்தம் போட்டு பேசாத. தெரியாம உன்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். யாருகிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத. நான் ஏன் விஜயா சொல்ல போறேன்? ஆனாலும் இந்த விஷயத்த நீ இப்படி பண்ணிருக்க கூடாது.
பேசாம இரு. பூக்காரம்மா, என்ன வேணும்? அம்மா, பூ வாங்கதான் வந்தேன். வெளியே ஒரு பூக்கடை இருந்துச்சே, எல்லாம் இப்ப இல்ல. அம்மா, பூ கட்டுற பொண்ணு இப்ப வீட்டுல இல்லம்மா. அப்பனா நம்பர் கொடுங்க, நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். நம்பர் என்கிட்ட இல்லம்மா. போமா. அம்மா, நம்பர் தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? அதான் கஸ்டமர் கிட்ட இப்படியா பேசுறது? போங்கன்னு சொல்றேன்ல, பெரிய கஸ்டமரு. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்படிமா வியாபாரம் நடக்கும்? சரிம்மா, பூக்கட்டியே இவ்வளவு பெரிய வீட கட்டி இருக்கீங்க, அந்த திமிரு இருக்கதானே செய்யும். ஏய், திமிர பாத்தியா? பூக்கட்டியே வாங்கின வீடாம், எங்கப்பா எனக்காண்டி கட்டின வீடு. இந்த மாதிரி பேசிட்டு போற அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போயிடுறாங்க. பார்வதி அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க. என்ன நீ சண்டையா போற? எப்படி பேசிட்டு போறா பாரு. ஏயா, நீ நம்பரை கொடுத்திருந்தா அவ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போறா? போற வர்றவங்க கிட்ட எல்லாம் நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு, எல்லாம் அந்த பூ கட்டுறவளால. இன்னைக்கு மீனா வரட்டும், நான் வச்சுக்கிறேன். சொல்றாங்க, பரவாயில்ல, காஃபி நல்லா இருக்கு, இருந்தாலும் மீனா போடுற அளவுக்கு இல்ல. வேணும்னா நீ அவளை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்க, சொம்புல காஃபி போட்டு கொடுப்பா உனக்கு. அண்டவெல்லாம் வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. மீனா வரட்டும், அவளுக்கு இருக்கு. ரோகிணியும் மீனாவும் வர்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, நெல்லுடின்னு. உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் திட்டம் போட்டுதான் செய்றியா? நான் என்ன செஞ்சேன்? நான் இல்லம்மா ரோகிணி, நீ உள்ளவா. நான் யாரடி உனக்கு? என்னத்த புதுசா கேக்குறீங்க? எதா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு வந்து பேசு. நீ பேசாதடி. இல்ல, நான் யாரு உனக்கு? என் மாமியாரு. அந்த ஞாபகம் உனக்கு இருக்கா? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன்னு சொல்லி வச்சிருக்கியா? நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்ல போறேன்? அப்புறம் ஏண்டி உன்னை தேடி வர்றவங்க எல்லாம் எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, போன் நம்பரை கொடுக்க சொல்லி என்னை அதிகாரம் பண்றாங்க. கேட்டா நம்பரை கொடுக்க வேண்டியதானே? என்னடி உனக்கு திமிரா? நான் என்ன உன் அசிஸ்டண்டா? உன் நம்பர்லாம் நான் எதுக்கடி வச்சுக்கணும்? என் நம்பர் கூட உங்ககிட்ட இல்லையா அத்த? நீ பெரிய மந்திரியா? உன் நம்பர்லாம் நான் எதுக்கு வச்சுக்கணும்? சரிதான் அத்த, உங்ககிட்ட ரோகிணி நம்பர் இருக்கும், ஸ்ருதி நம்பர் இருக்கும். நம்பர்லாம் எதுக்கு உங்ககிட்ட இருக்க போகுது? ஏழை வீட்டு பொண்ணு தானே, நம்பர் உங்களுக்கு எதுக்குமே தேவைப்படாத. ஆமா, உடனே பஞ்சப்பாட்ட பாட ஆரம்பிச்சிருவ. ஏழைப்பாலன்னு சொல்லிதான் எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்க. நீ எப்படிப்பட்டவ, என்ன யோசிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரியும்னா என்ன நிக்க வச்சு எதுக்கு கேள்வி கேட்டுருக்கீங்க அத்த? திமிர பாத்தியா பார்வதி? இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு உனக்கு திமிரு கூடி போச்சு. அதை விட வாய் நல்லா பேசுற முத்து மாதிரி. நீங்க தானே அத்த சொன்னீங்க ஜாடிக்கேத்த மூடின்னு. ஓ, நான் திட்டினத நல்லா மாத்தி சொல்ற. நான் தான் சொன்னேன்ல பார்வதி, இவ பெரிய தந்திரக்காரின்னு. என் நம்பரை ஒரு நோட்ல நான் எழுதி வச்சிடுறேன், கேட்டு வர்றவங்கள பாத்துக்க சொல்லுங்க. என்னடி நீ வச்ச ஆளு மாதிரி என்கிட்ட உத்தரவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் சொல்றத நீ கேளு. இனிமேட்டு நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது. என் புருஷன் சொல்லத்தான் அத்த. அவன் எப்படி சொல்லுவான்? அவன்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும்னு நீ தானே அவனை ஆட்டி வைக்கிற. இந்த தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்க. விடு, அவளுக்கு பிடிச்ச வேலைய அவ செய்யறா, அதுல நல்ல பேரை எடுத்திருக்காள்ல. ஆமா, சீக்கிரத்திலேயே இவளுக்கு கவர்மெண்ட் அவார்ட்லாம் கொடுக்க போறாங்க. இவ வேலைக்கு போகணும்னு என்ன இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்ய வைக்கிறா. இல்ல, ஏன் தப்பும் இருக்கு, நானும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்ல. இதுதான் இதுகளுக்கெல்லாம் இலக்காரமா போயிருச்சு. ரோகிணி, நாளையில இருந்து உன் பார்லருக்கு நான் வர்றேன். நீங்க எதுக்கு அங்கெல்லாம் வரணும்? பார்லர் என் பேர்ல இல்லாட்டியும் ஓனர் நீ தானே ரோகிணி. நீயும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், பெருசா வேலையே இருக்காது ஆண்டி. நான் மனோஜ் கடைக்கு வந்துடுறேன், கல்லால போய் உட்கார்ந்துக்கிறேன். விஜயா, பணத்தை வாங்கி கல்லால போடுற வேலையில சேரலான்னு பாக்குறியா? வேற என்ன செய்ய முடியும் பார்வதி? கண்டவெல்லாம் என்ன வந்து கேள்வி கேக்குறா. உங்க திறமைக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். திறமைன்னு ஒண்ணு வேணுமேம்மா. விஜயா, உனக்கு என்ன வரும்? ஆண்டி தான் நல்ல டான்சர் ஆச்சே. ஆமா, விஜயா சொல்லி இருக்கா, இதுக்கு மேல இவ மேடையில போய் ஆடினா யாரு பாப்பாங்க? பார்வதி, நான் ஆடினா யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன? நீங்க ஏன் ஓனா பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது? விஜயா
பரதநாட்டியம் ஸ்கூல்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட கத்துக்க நிறைய பேர் வருவாங்க. நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியா. பார்வதி, அதுக்கு இடம் எங்க இருக்கு? தான் என் வீடு இருக்கே, அங்க ஸ்கூல நடத்து. பார்வதி, நிஜமாவா சொல்ற? உன் வீட்லயா? அக்காண்டி, நான் கொடுக்க மாட்டேனா? மாச வாடகை மாத்திரம் கொடுத்துரு. ஆன்டி, பார்வதி ஆன்டி குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வீட்டு வாடகை கம்மி தான். இனிமேட்டு நீங்க பரதநாட்டியம் ஆடுற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணா போதும். அத சோசியல் மீடியம்ல போட்டா நிறைய பேர் வருவாங்க. அத பார்த்துட்டு நீ அப்பனா ஆரம்பிக்கலான்னு சொல்றியாமா? ஆமா ஆன்டி, என்னோட ஃப்ரெண்டு ட்ரெஸ் கடை வச்சிருக்கா. அதுக்கேத்த காஸ்டியூம்லாம் நான் ரெடி பண்ண சொல்றேன். கண்டிப்பா நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம். நீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க. இந்த நாள்லயே விஜயா டான்ஸ் ஸ்கூல், விஜயா டான்ஸ் அகாடமியா கொஞ்ச நாள்லயே மாறிடும் பாருங்க. ரோஹிணி சொல்றத பார்த்தா நீ பெரிய தொழில் அதிபரா ஆயிருவ போல இருக்கே. ஏய், என்ன மீனா, நான் உள்ள வரலாமா? நான் சொன்னா அப்படியே கேட்டுருவ பாரு. இல்லவா? சரி விஜயா, நான் வர்றேன். ரோஹிணி சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா. ரோஹிணி, அத்தை ஜூஸ் கேட்டாங்களே, நான் குடுக்கலாமா? அத்தை இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படி வச்சுட்டு ஒரு கை பிடிக்கிறீங்களா? இத அங்க போட்டுடலாம். இருக்குமா இதெல்லாம் நகட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆன்டி வரப்போறாங்க. அம்மா புதுசா வரப்போறா? அங்கிள் கெட்டப்ல வரப்போறாங்க. மாமா, அந்த பரதநாட்டியம் ஆடுறப்ப ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு வரப்போறாங்க. ஜெயாவா? எதுக்கு? மறுபடியும் நடு வீட்டுல நின்னு ஆட போறாளா? இல்ல மாமா, அத்தை பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்க போறாங்களாம். கிளாஸ் எடுக்க போறாளா? இங்கேயா? இங்க இல்ல மாமா, பார்வதி ஆன்டி இடம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க அவங்க வீட்டுல. அங்க எடுக்க போறாங்களாம். இங்க விளம்பர படம் எல்லாம் எடுப்பாங்கல்ல மாமா, அதுக்கு அத்தை ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கதவு சாத்தியே இருக்கு மாமா. ஃபுல்லா ஆன்டி ரெடி ஆயிட்டு வருவாங்க. நல்லா பாருங்க. கொடுமைய பாக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லங்க. அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டரை போய் பாக்கணுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். இப்ப நான் போன் பண்ணி எதுக்கு உடனடியா வர சொன்ன? அத்தை தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. உங்களே வந்து சொல்லுவாங்க. எங்க அவங்க? காலம் சில விஷயங்களை பார்த்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தும். அதுதான் காலத்தின் கட்டாயம். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்னப்பா ஆச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்றியப்பா. பொறுத்துடுறா முத்து, பொறுத்துடு. இனி வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா? போன் பண்ணி உடனடியா வர சொன்னீங்க. ஆன்டி வர சொன்னாங்க, அவங்களே சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஆன்டி எங்க? உள்ள பெயிண்ட் அடிக்க போயிருக்கா, வந்துருவா. வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொஞ்ச நாள் தான்ப்பா ஆகுது. வீட்டுக்கு இல்லடா, உங்க அம்மாவுக்கு. என்னப்பா சொல்ற? ஒன்னும் புரியலையப்பா. கொஞ்ச நேரத்துல உனக்கு புரியுண்டா. மீனா, நீங்களாவது சொல்லுங்களே. நான் சொல்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீயே வந்துட்டியா? ரவி, என்னடா கையில பார்சல்? ரவி, ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி வந்திருக்க? அம்மா தான் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மீனா, இன்னைக்கு சமைக்கலையா வீட்டுல? நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன். அத்தை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா அம்மா ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க? இங்க அவங்க. டேய், நாங்களும் அதான்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற என்னமோ சர்ப்ரைஸ் இருக்கு போல. என்ன சர்ப்ரைஸ்? சலங்கை சத்தம் கேக்குது. எல்லாரும் ரூம் பாக்குறாங்க. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சிந்திப்போம்.